வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று ஜனவரி 17ஆம் தேதி 2 முக்கியமான நிகழ்வுகள் அரசியல் அரங்கில் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று, இங்கே சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் பிறந்த தினத்துக்கு அந்த கொண்டாட்டங்கள் நடத்திவிட்டு அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு திடீரென தேர்தல் வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகள் என்று ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை ரெடி செய்வதற்காக ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு இப்போதுதான் பல்வேறு மாவட்டங்களில் ஆலோசனைகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்று எம்ஜிஆரின் பிறந்தநாள் அன்று திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அந்த வாக்குறுதிகள் என்னென்ன என்பதையும் வெளியிட்டிருக்கிறார். அதை ஒரு தனி அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறார். அதாவது, இப்போது திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார்கள் அல்லவா? அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும், அதாவது இப்போதைக்கு திமுக வழங்குவது 1,25,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்திருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற 2,27,16,926 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போது விடியல் பயணத்திட்டம் என்ற பெயரில் பெண்களுக்கு மட்டும் நகர பேருந்துகளில் இலவச பயணம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது இனிமேல் ஆண்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அடுத்தடுத்த அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள், இருசக்கர வாகன மானிய திட்டம் உள்ளிட்ட இந்த வாக்குறுதிகளையும் அறிவித்திருக்கிறார். இது திமுக தரப்பை பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யோசித்தது எப்படி அங்கே போச்சு அப்படின்றது தான் இன்று திமுக தரப்பில், அரசு தரப்பில் நடந்து வருகிற முக்கிய ஆலோசனை. அதாவது, வருகிற ஜனவரி 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என்ற நிலையில் அதனோடு புதிய அறிவிப்புகளை, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சில புதிய கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டம் தீட்டியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால், அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் இன்னும் சில நாட்களில் மகளிருக்கு இனிப்பான அறிவிப்பு ஒன்று காத்திருக்கிறது என்று கூறினார். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது 1,25,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது அல்லவா? அது அடுத்த மாதத்திலிருந்து, அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து 1000 ரூபாய்க்கு பதில் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது என்கிற ஒரு ஆலோசனையை நிதித்துறை அதிகாரிகளிடமும் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளிடமும் மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை நடத்தி சுமார் 5 நாட்கள் தான் ஆகின்றன. இந்த விஷயத்தை மிக ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது. இது மட்டுமல்ல, நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களிடம் இதற்குண்டான கூடுதல் நிதி எவ்வளவு செலவாகும் என்பது பற்றி அவருடைய அதிகாரிகள் மத்தியிலேயும் ஆலோசனை நடத்தப்பட்டு அது பற்றி ஒரு முன் வரைவு முதலமைச்சருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 20ஆம் தேதி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான, அதாவது பெண்களை, ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்டு வருகின்றன, மேலும் பெண்களை கவரும் விதமாக 1000 ரூபாயை 1500 ஆக்குவது என்ற அந்த திட்டம் அரசு தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தே எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அறிந்து கொண்டார் என்கிறார்கள். அது அறிந்து கொண்ட பிறகு அவரால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு இன்னும் சில வாரங்களாகும் என்ற சூழல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் எம்ஜிஆர் பிறந்த நாளை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக இது பற்றி நாம் அறிவித்து விடுவோம் என்று, அதோடு சேர்த்து கூட இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்த்து இன்று எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, இனிமேல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் 1000 ரூபாயை 1500 ரூபாயாக மாற்றினால் அது நாங்கள் 2000 ரூபாய் தரேன்னு சொன்னோம், அதனால் அவர் 1500 ரூபாயை ஏற்றிட்டாரு என்று அதிமுக அந்த பெருமையை தேடிக்கொள்ளலாம். இன்னொன்று, ஒருவேளை சட்டமன்றத்தில் அப்படி ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடவில்லை என்றால் 2000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று மேலும் இந்த வாக்குறுதியை பிரச்சாரம் செய்ய அதிமுகவுக்கு உதவியாக இருக்கும். இந்த நிலையில் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அல்லது முதலமைச்சரை சுற்றியுள்ள சில அதிகாரிகளிடமிருந்து இந்த விஷயம் எப்படி வெளியில் லீக்கானது என்கிற விசாரணையும் இன்று திமுக வட்டாரத்தில், மேல்மட்ட வட்டாரத்தில், குறிப்பாக பெண் அந்த வட்டாரத்திலும் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு 2வது முக்கியமான விஷயம், இன்று
டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பது பற்றிய ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்று மாலை கூடியிருக்கிறது. இந்த வீடியோ நாம் பதிவு செய்யும் வரை அது பற்றியான முழுமையான தகவல்கள் நமக்கு வரவில்லை. அதாவது கூட்டத்தில் இருந்தவர்கள் வெளியே வந்து நம்மிடம் பேசினால்தான் அந்த தகவல்கள் அறியும். அதே நேரம் மாணிக்கம் தாக்கூர் போன்ற எம்பிக்கள் இன்று காலையிலேயே நான் டெல்லிக்கு போகிறேன், எனக்காக போல, நான் கட்சிக்காக போகிறேன், கட்சியின் உரிமை குரலை அங்கே எடுத்துச் சொல்வேன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இதே போல் இங்கே இருக்கிற மாநில காங்கிரஸ் கட்சியில் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், திமுகவோடு கூட்டணி வேண்டாம், விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், 2 பிரிவாக காங்கிரஸ் இன்று இருக்கிறது. இந்த நிலையில் நமக்கு இன்று மாலை கிடைத்த முதல் கட்ட தகவலின்படி இந்த கூட்டத்தில் அனைவரிடமும், அதாவது அந்த கூட்டத்தில் நம் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற அனைத்து நிர்வாகிகளிடமும் எழுத்து ரீதியாக உங்களுடைய கருத்து என்ன என்று எழுதி மூடி ஒரு கவரில் போட்டு கொடுங்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதன்படி நம்முடைய காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் அவரவர் இந்த தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று டெல்லியில் இருந்து நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் வட்டார தகவல்கள் நம்மிடம் சொல்லியிருந்தேன். அந்த கூட்டத்திலே என்ன விவாதிக்கப்பட்டது என்பது பற்றியான அடுத்தடுத்த தகவல்களை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அளிக்கிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், அதாவது இது நேற்று நடந்தது என்றாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம். அது அனைவரும் அறிந்ததுதான். இங்கே இருக்கிற நம்முடைய முதலமைச்சரிலிருந்து, ஆளுநரிலிருந்து, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரை திருவள்ளுவர் தினத்துக்கு செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் திருவள்ளுவர் எங்களுடையவர் என்ற ரீதியில் பார்க்கிற வகையில் அவர்களுடைய அந்த பதிவுகள் இருந்தன. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட செய்தியில் கூட திருவள்ளுவரை காவி உடை அணிந்து அவருடைய படத்தை தனது சமூக தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். சரி, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உடையில் அவரது உருவத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவர்களுடைய அரசியல் வண்ணத்தையும் அவரோடு பூசுகிறார்கள் என்ற நிலையில் இந்த சர்ச்சை சில வருடங்களாகவே நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று ஜனவரி 16ஆம் தேதி மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை அமைப்பு ஒரு முக்கியமான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பார் என்று இந்த உலகுக்கு அறிவித்தவர் ஓவிய பெருந்தகை திரு வேணுகோபால் சர்மா அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவருடைய 1330 குறட்பாக்களையும் படித்து அதில் மூழ்கி ஊறி இப்படிப்பட்ட அறம், பொருள், இன்பம் என்ற 3 தத்துவ நெறிகளை வகுத்து கொடுத்த வள்ளுவ பெருந்தகை எப்படி இருந்திருப்பார், அவருடைய கண்கள் எப்படி இருந்திருக்கும், அவருடைய காது எப்படி இருந்திருக்கும், அவருடைய தலை எப்படி இருந்திருக்கும், அவருடைய ஞான தேஜஸ் அது எப்படி இருந்திருக்கும் என்றெல்லாம் தீர தீர யோசித்து ஆராய்ந்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் யோசித்து வள்ளுவருடைய உருவப்படத்தை இன்று நாம் அவருக்கு எத்தனை வண்ணங்கள் வேண்டுமானாலும் பூசலாம், ஆனால் வண்ணங்கள் பூசுவதற்கு அவருக்கு ஒரு உருவம் வேண்டுமல்லவா, அந்த உருவத்தை இந்த உலகுக்கு அளித்தவர் ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா. 1959ஆம் ஆண்டு இப்போது நாம் அதிகாரபூர்வமாக பயன்படுத்துகிற இந்த திருவள்ளுவர் ஓவியம் அப்போதைய மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு முன்பு சுமார் 40 ஆண்டுகள் உழைப்பில் அவருடைய மூளையை கசக்கி பிழிந்து இந்த உருவத்தை அவர் வரைந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் நேற்று அந்த மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை அமைப்பு மயிலாடுதுறை வீதிகளில் வள்ளுவரை ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா வரைவது போன்ற அந்த ஒரு ஓவியத்தை ஊர்வலமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது அங்குள்ள மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதாவது இசை கொண்டாட்டங்களோடு அந்த ஊர்வலம் சுமார் 1 கிலோமீட்டரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் வரை அந்த ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது. ஏன் மயிலாடுதுறையில் இந்த ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் என்றால், அவர் அன்றைய காலகட்டத்தில் மாயவரம் மதினா லாட்ஜ் என்ற லாட்ஜில் இருந்துதான் வேணுகோபால் சர்மா இந்த ஓவியத்தை முழுமை செய்தார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை அமைப்பு இந்த ஊர்வலத்தை முன்னெடுத்திருக்கிறது. இதில் நமக்கு என்ன ஒரு பக்கம் மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு பக்கம் மிகுந்த கவலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலம் இந்த உலக பொதுமறையை நமக்கு அளித்த திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பார் என்று நமக்கு வரையறுத்து தந்த ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா அவர்கள் வள்ளுவரை வரைவது போன்ற இந்த படம் ஊர்வலமாக மயிலாடுதுறை வீதிகளில் வலம் வந்தது நமக்கு மகிழ்ச்சி. ஆனால்
இதே போன்ற ஊர்வலம் சென்னையிலே நடைபெறுகிற நம்முடைய சுதந்திர தின கொண்டாட்டத்திலோ குடியரசு தின கொண்டாட்டத்திலோ வந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் டெல்லியில் இப்போது வருகிற ஜனவரி 26 நடைபெற இருக்கிற இந்திய குடியரசு தின ஊர்வலத்தில் வந்தால் கூட இதுக்கான வள்ளுவருக்கும் ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மாவுக்குமான பெருமை ஈடாகாது. அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த தகுதி பெற்ற ஓவிய பெருந்தகை வள்ளுவருடைய படத்தை வரைந்த அந்த விஷயத்தை இன்றைய தலைமுறைக்கு நினைவுபடுத்தும் வகையில் மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை அமைப்பு இந்த ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறது. அவர்களை நாம் பாராட்டக்கூடாது, அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். இந்த இடத்திலே இன்னொரு விஷயம், ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் சென்னை திருவல்லிக்கேணியில் அந்த இப்போ ஐஸ் ஹவுஸிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய பெசன்ட் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த சாலையில் தான் அவருடைய வீடு இருந்தது. நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஜீவன் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் வள்ளுவரின் ஓவியத்தை உலகுக்கு வரைந்தளித்த ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா வசித்த அந்த பெசன்ட் சாலைக்கு வேணுகோபால் சர்மா சாலை என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 2 முறைக்கு மேல் பேசிவிட்டார், மனு அளித்து விட்டார். மாமன்ற கூட்டத்தில் இந்த கோரிக்கையை எழுப்பிவிட்டார். ஆனால் இதுவரை அவரது கோரிக்கை சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தாலும் தமிழ்நாடு அரசாலும் இதுவரை கண்டுகொள்ளப்படவில்லை என்கிறார்கள். இந்த இடத்தில் நமக்கு சில விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. இந்த திமுக ஆட்சியில் முன்னாள் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் நாடக நடிகர் மற்றும் சிறந்த திரைப்பட நடிகருமான திரு SV சேகர் அவர்களுடைய அப்பா திரு வெங்கட்ராமன் அவர்கள் பெயரில் ஒரு சாலை, அந்த சாலைக்கு, குறிப்பிட்ட சாலைக்கு அவருடைய அப்பா பெயர் வைக்கப்பட்டது. மறைந்த நடிகர் ஜெய்சங்கர் அவர்களுடைய பெயரால் ஒரு சாலை அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு அந்த பெசன்ட் சாலைக்கு தகுதி இல்லையா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அவர்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே நேரம் வள்ளுவருடைய ஓவியத்தை வரைந்தளித்த வேணுகோபால் சர்மாவுக்கு அவர் பெயரில் ஒரு சாலை இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியும் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில், திருக்குறள் நேசர்கள் மத்தியில் இப்போதும் எழுந்திருக்கிறது. இது சென்னையில் மட்டுமல்ல, டெல்லியிலே இருக்கிற சாலைக்கு கூட அவருடைய பெயரை வைப்பதற்கு எல்லா தகுதியும் உள்ளவர் என்ற ஒரு கோரிக்கையும் குறள் ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 133 அதிகாரம் முழுக்க படித்து அவருடைய வள்ளுவருடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் என்று வரைந்த ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா அவருடைய ஃபேமிலியில் 134வது அதிகாரம், அதாவது அரசியல் அதிகாரத்தோடு தொடர்பு மிக இருந்தால் அந்த லாபி செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாமையால் தான் இப்படி இருக்கின்றன என்று வருத்தப்படுபவர்களும் இருக்கிறார்கள். நேற்று ஜனவரி 16 நடந்த இந்த நிகழ்வை நாம் இன்று முன்வைக்கிறோம். இதே போல வருகிற ஜனவரி 26 குடியரசு தின ஊர்வலத்திலும் இந்த படம் வந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்முடைய விருப்பம் மட்டுமல்ல, உலக பொதுமறையை நேசிக்கிற அனைவரது விருப்பமாக இருக்கிறது. நன்றி. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். வணக்கம்.